ஹலோ வணக்கம் வந்து நமஸ்கார். நான் உங்க ஹரிணியா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிசாட் கிளாஸஸோட என்னோட லைவ் கிளாஸஸோட வீடியோ தான். சிலோகிசம் சாப்டர் வந்து பேசிக்ஸ் எப்படி கவர் பண்றது அண்ட் வித் சம் எக்ஸாம்பிள்ஸோட நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் என்னோட சிசாட் லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. லேர்ன் அண்ட் மேக் சம் ஒன் லேர்ன் வீடியோக்குள்ள போய். டுடே வி கோயிங் டு see the topic syllogism. Syllogism அப்படின்னா என்ன? First of all, what is syllogism? இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ்ட் கொஸ்டின், அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்க நம்ம சிலாகிசம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் த எலிமெண்ட்ஸோட ரிலேஷனை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிட்வீன் 2 எலிமெண்ட்ஸ் ஆர் பிட்வீன் 3 எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வி கோயிங் டு see the சிலாகிசம். ஓகேங்களா? சோ ரெண்டு எலிமெண்ட்ஸோட ரிலேஷனை பேஸ் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் கொடுப்போம். சோ தட் இஸ் கால்ட் சிலாகிசம். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். சோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் 2 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நடுவுல உள்ள ரிலேஷன். ரெண்டு எலிமெண்ட்டுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன் மேபி பிட்வீன் த போர்ட் அண்ட் பென், ஓகே, பிட்வீன் த புக் அண்ட் பென், இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். புக் அண்ட் கேமரா, சோ எதை பேஸ் பண்ணி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரியே வந்து இட் மே பி இல்லாஜிக்கல். ஓகேங்களா? சோ லாஜிக்கலாவும் ரெண்டோட ரிலேஷன். இப்ப போர்ட் அண்ட் பென்னா தேர் வில் பி சம் ரிலேஷன், கரெக்டா? ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் பென் அண்ட் கேமரா அப்படிங்கும் போது இட் ஹாவ் நோ ரிலேஷன் இல்ல. ஓகேங்களா? சோ அது வந்து இல்லாஜிக்கல் டைப் ஆஃப் ரிலேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இல்லாஜிக்கல் டைப் ஆஃப் ரிலேஷனும் இருக்கு. ஓகேங்களா? ரிலேஷன் பிட்வீன் எலிமெண்ட்ஸ்ல தட் வில் பி இல்லாஜிக்கல் டைப் ஆஃப் ரிலேஷன், இல்லாஜிக்கலாவும் இருக்கும். சோ அது என்ன பண்ணணும், we have to find the relation. ஓகேங்களா? என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு we have to find. ஓகே, என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு they give the statements. So some are like that, all are like that, some pens are camera அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? சோ அப்ப என்ன ரிலேஷன் இருக்கு, அது வந்து இல்லாஜிக்கல், பட் ஸ்டில் அங்க என்ன ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபைண்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, சோ அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் 100% ட்ரூவா தான் இருக்கும். சோ இல்லாஜிக்கலாவே இருந்தாலும் 100% ட்ரூவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we have to assume. ஓகே, 100% ட்ரூவாவே இருந்தாலும் இல்லைனாலும் we have to assume it as a 100% true statement. ஓகே, 100% true statement. ஓகே, and also இது வந்து கம்ப்ளீட் ஆகும். 100% ட்ரூவா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு, கம்ப்ளீட்டாவே ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாவே இல்லாஜிக்கலா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா இல்லாஜிக்கலா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்கு. ஓகே, சோ ஸ்டேட்மெண்ட்ன்றது என்ன, ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும், ரெண்டு எலிமெண்ட்ஸோட ரிலேஷன்ஸை கொடுத்திருப்பாங்க. அந்த எலிமெண்ட் வந்து லாஜிக்கலாவும் கனெக்டடா இருக்கும், இல்லாஜிக்கலாவும் இருக்கும். ஓகேங்களா? we have to connect something and we have to find the logic there. ஓகேங்களா? நம்ம தான் அந்த லாஜிக் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 100% ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டா அது இல்லாஜிக்கலா இருந்தாலுமே இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு we have to assume. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து what we have to find, கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், கன்க்ளூஷன் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். சோ கன்க்ளூஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அதுவுமே வந்து ரிலேஷன் டைப்லயே தான் இருக்கும். ஓகேங்களா? ரிலேஷன் டைப்லயே தான் எப்படி இருக்கும், கன்க்ளூஷன் எந்த மாதிரி இருக்கும், இவங்க கொடுத்திருக்கிற ரிலேஷன், ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கிற ரிலேஷனை பேஸ் பண்ணியும் இருக்கலாம், அது பேஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுவும் எந்த மாதிரி தான் இருக்கும், ரிலேஷன் டைப்ல. சோ அது நியூ டைப்ல இருக்கும், நியூ டைப்ல ரிலேஷனா இருக்கும். சோ இவங்க கொடுத்திருக்கிற எலிமெண்டோட ரிலேஷன் மாதிரி இல்லாம வேற டைப் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல சம் பென்ஸ் ஆர் போர்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ஆனா வந்துட்டு கன்க்ளூஷன்ல நோ பென்ஸ் ஆர் போர்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ தேர் இஸ் a டிஃபரன்ஸ் இல்லையா, நியூ டைப் ஆஃப் கன்க்ளூஷன் அங்க இருக்கு இல்லையா? அதுவே வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷனும் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி லாஜிக்கல் கன்க்ளூஷனும் இருக்கும். ஓகேங்களா? சோ தட் இஸ் கால்ட் ஒன் டைப் ஆஃப் கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேபி
கன்க்ளூஷன் அதுக்கப்புறம் எது பேஸ் பண்ணி இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ற மாதிரியான கன்க்ளூஷனும் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ற மாதிரியான கன்க்ளூஷனும் இருக்கும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் அந்த கன்க்ளூஷன், சோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கன்க்ளூஷன் கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பா அந்த கன்க்ளூஷன் தான், அது ட்ரூவா தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. சோ தேர் வில் பி ட்ரூ கன்க்ளூஷன் அண்ட் ஃபால்ஸ் கன்க்ளூஷன் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, சோ இதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான கன்க்ளூஷனும் இருக்கும், இல்ல இதுக்கு ஆப்போசிட்டான கன்க்ளூஷனும் இருக்கும். ஓகேங்களா, சோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி வேணாலும் கன்க்ளூஷன் இருக்கலாம். ஓகேங்களா, எப்படி வேணாலும் கன்க்ளூஷன் இருக்கலாம். சோ இதுல இருந்து வாட் we will have ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி we will have what ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, சோ ஆப்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி வரும், ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கன்க்ளூஷனையும் பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கன்க்ளூஷனையும் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் சிலோகிசம்ல பாத்தீங்க அப்படின்னா, we will use the வென் டயக்ராம். ஓகே, ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, வென் டயக்ராம் ரிலேஷன் பிட்வீன் டூ எலிமெண்ட்ஸ் வந்து எதை மீன் பண்ணி கண்டுபிடிக்க போறோம், வென் டயக்ராம் வச்சு. ஓகேங்களா, ரிலேஷன் வில் பி ஷோ வித் த ஹெல்ப் ஆஃப் வென் டயக்ராம். ஓகே, வென் டயக்ராமோட ஹெல்ப் வச்சு we going to find the relation between the elements and அதை வச்சு கன்க்ளூஷன் கரெக்டா இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத ஆப்ஷன்ஸ்ல ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, சோ தீஸ் ஆர் த பேஸ் லாகிசம்ல இருக்கிறது. அண்ட் ஆஃப்டர் தட் எப்படி வந்து ஆன்சர்ஸ் இருக்கும், எப்படி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ தட் வில் பி லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நிறைய வேர்ட்ஸ் வந்து இல்லாஜிக்கலா யூஸ் பண்ணிருப்பாங்க, லாஜிக்கலா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம எப்படி ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் திங். ஓகேவா, சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல there will be two type. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ல we will have positive statement and negative statement. அதுவே கன்க்ளூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா what we will have definite conclusion, indefinite conclusion. Definite conclusion, indefinite conclusion. So definite-ஆ இதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்றதும், இல்ல இதை நம்ம டெஃபினைட்டா சொல்ல முடியாது, இன்டெஃபினைட்டா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கன்க்ளூஷன். ஓகேங்களா, சோ the பாசிட்டிவ்க்கு நம்ம எது எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். So you see all A or B, இதை என்ன சொல்லலாம், இட் இஸ் a பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எல்லா ஏவும் பி அப்படின்னு சொல்றது என்ன, பாசிட்டிவா வந்து அப்ரோச் பண்றது. ஓகேங்களா, அப்ப நெகட்டிவா இருக்கிறது எப்படி நம்ம சொல்லுவோம், நோ ஏ ஆர் பி. ஓகே, இது வந்து நம்ம நெகட்டிவா சொல்றதா. ஓகேங்களா, நெகட்டிவா சொல்றதா. சோ இட் இஸ் கால்ட் அஸ், இப்படி இது என்ன சொல்லலாம், கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா, கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் இது வந்து கம்ப்ளீட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கம்ப்ளீட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கம்ப்ளீட்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாசிட்டிவ் ரிலேட்டட். சோ இப்போ வந்து இதுலயே வந்து சம் ஏ ஆர் பி அப்படின்னு இருக்கும். சோ அதுவுமே வந்து என்னது, பாசிட்டிவா சொல்றதுதான். ஓகேங்களா, சில ஏ வந்து பியா இருக்கலாம் அப்படின்றது. அதுவே வந்து சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்றது நெகட்டிவா சொல்றது. கரெக்டா, சோ நெகட்டிவா சொல்றது அப்படின்னும் போது சோ அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போகும். சோ நாட் இருக்கிறது நெகட்டிவ், சம் இருக்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், சம் நாட் அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல போகும். சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது கன்க்ளூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு you will have the positive conclusion. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு you will have the positive conclusion. ஓகே, கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். சோ பாசிட்டிவ் கன்க்ளூஷன்னா என்ன சொல்லலாம், அது வந்து கண்டிப்பா டெஃபினைட்டா அப்படின்னு சொல்லலாமா, கண்டிப்பா அதுதான் இருக்கும் அப்படின்றதான பாசிட்டிவ். ஒரே பாசிட்டிவ் அப்ரோச்லயே இருக்கும், பாசிட்டிவும் நெகட்டிவும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காது. ஓகேங்களா, சோ அப்போ கம்ப்ளீட்டா அது பாசிட்டிவ். சோ அப்ப ஆன்சர் எந்த மாதிரி இருக்கும், பாசிட்டிவ் கன்க்ளூஷன் ஆகும், டெஃபினைட்டா ஆமா இந்த மாதிரி தான்.
சோ சம் ஏ ஆர் பி, ஆமா அதுதான் உண்மை, ஆல் ஏ ஆர் பி அதுதான் உண்மை அப்படின்றதுதான் கன்க்ளூஷன். ஓகேங்களா? சோ இதுதான் என்னது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் கன்க்ளூஷன். அதுவே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னா it will be negative conclusion. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் இருக்கும். அண்ட் ஆன்சர் எப்படி இருக்கும்? டெஃபினைட்டா இருக்கும். டெஃபினைட்டானா டெஃபினைட்டா அது நெகட்டிவ். ஓகேங்களா? கண்டிப்பா அது நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கும். டெஃபினைட்டா நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். தட் இஸ் கால்ட் டெஃபினைட். ஓகேங்களா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் இருக்கும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் இருக்கும். பாசிட்டிவ்ங்கிறது கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். சோ அப்ப அது டெஃபினைட்டா நமக்கு கிடைக்கிறது. அதுவே நெகட்டிவ்னாலும் அது கம்ப்ளீட்டா நெகட்டிவ் தான். சோ அதுவும் டெஃபினைட் ஆன்சர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, சோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல எப்படி வருது. அதுவே வந்துட்டு கன்க்ளூஷன்ல என்ன மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, சோ இன்டெஃபினைட் அப்படின்றது இன்டெஃபினைட்ல சோ யூ வில் ஹாவ் த பிரசன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எது எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே கேன், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், மேபி இருக்கலாம், கேன் பி இருக்க முடியும் அப்படின்றதுதான் வந்துட்டு என்னது இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவோமா. ஓகேங்களா? சோ இருக்கலாம், இருந்திருக்கலாம், இருக்கும், இருக்க முடியும் அப்படின்றதுதான் என்ன இன்டெஃபினைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இன்டெஃபினைட் கண்டிப்பா சொல்ல முடியாது அப்படின்றதுதான் இன்டெஃபினைட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ இன்டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, சோ அதுவே டெஃபினைட்ஸ்ன்றது இந்த வேர்ட்ஸ் இல்லாம, வித்தவுட் இந்த வேர்ட்ஸ் இல்லாம வரதை நம்ம என்ன சொல்லலாம், டெஃபினைட்னு சொல்லலாம். சோ பாசிட்டிவ் கன்க்ளூஷன், நெகட்டிவ் கன்க்ளூஷன் கம்ப்ளீட்டா நமக்கு தெரியும் அப்படின்றது என்னது, இட் இஸ் கால்ட் டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட், டெஃபினைட் கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். ஓகேங்களா? டெஃபினைட் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்ப டெஃபினைட் கன்க்ளூஷன் வந்துட்டு எப்ப ட்ரூவா இருக்கும்? சோ டெஃபினைட் கன்க்ளூஷன்ன்றது எப்ப ட்ரூவா இருக்கும்? when the definite conclusion is true, when the definite conclusion is only true அப்படின்னு நம்ம கேட்கலாம். எப்ப ஒன்லி ட்ரூவா இருக்கும்? சோ அது 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். 100% ட்ரூவா இருக்கும்போது மட்டும்தான் அது நம்ம என்ன சொல்லுவோம், டெஃபினைட்னு சொல்லுவோம். டெஃபினைட்க்கு என்ன மீனிங்? கம்ப்ளீட்டா, அது கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இவங்க வந்து இவங்களோட அப்பா அப்படின்னு சொல்றதே ஒரு டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் தானே. ஓகேங்களா? சோ இவரு ஒரு அப்பா பையன் ரிலேஷன்ஷிப். சோ இந்த பையனோட அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்றது என்ன, டெஃபினட்டா இவர் தான் அப்பா அப்படின்றது. இட் இஸ் 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இன்டெஃபினைட் என்ன சொல்லுவோம், 100% இல்லாதப்ப. ஓகேங்களா? 100% நாட் ட்ரூ. ஓகே, 100% நாட் ட்ரூன்றதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கலாம், இவங்க இவங்களோட அப்பாவா இருக்கலாம், இவங்க இவங்களோட சித்தியா இருக்கலாம், இவங்க இவங்களோட அத்தையா இருக்கலாம், பிளட் ரிலேஷன்ல பாத்திருப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது 100% ட்ரூவா இல்லாததான் நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் வாட், இன்டெஃபினைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அது ட்ரூவாவும் இருக்கலாம், இல்ல ஃபால்ஸாவும் இருக்கலாம். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டா ட்ரூவா இருக்கும், ஆர் கம்ப்ளீட்டா ஃபால்ஸா இருக்கும். ஓகேங்களா? ட்ரூவா இருக்கும், இல்லைன்னா கம்ப்ளீட் ஃபால்ஸா இருக்கும். ஆனா இன்டெஃபினைட் அப்படின்றது இருக்கலாம், இல்லாமையும் போகணும் அப்படின்னு சொல்றதுதான் இன்டெஃபினைட் அப்படின்றது. புரியுதா? ஓகே, சோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும், கன்க்ளூஷன் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்றது. சோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் வரும்போது நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். சோ எந்த மாதிரி எல்லாம் கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will move to the question. பேசிக்கா எப்படி நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்றது. ஓகே, சோ there is 4 fundamental statements. Four fundamental statements. என்னென்ன? First one, some A are not
sum A or B. Sum A or B. And second one, all A or B. All A or B. And third one, sum A or not B. Sum A or not B. And fourth one, no A or B. No A or B. So, இப்போ நம்ம Venn diagram use பண்ணி we will going to find. Okay. So, இதுல எது வந்து positive statement, எது வந்து negative statement? So, statementல நம்ம positive, negative பார்த்தோம். என்னக்கண்ணா? 2 and 4 வந்து 2 is a positive statement and 4 is a negative statement. So, இதுவே okay. So, இப்போ first and 3 எப்படி positive, negative னு பார்க்கலாம் அப்படின்னா so you will have sum A or B அப்படின்னு சொல்லிருக்காங்களா sum A or B and all A or B இங்க sum A or not B no A or B so இதுல ரெண்டுலயுமே we have negative words ஓகேங்களா so அதனால it is called as negative statement ஓகேங்களா sum A or not B நாலும் it is a negative statement தான் ஓகேங்களா அதே மாதிரி sum A or B நாலும் it is positive statement okay sum A or B நாலும் it is positive statement okay so first question first நம்ம எடுத்துக்கலாம் first வந்து sum A or B okay sum A or B எப்படி நம்ம வந்துட்டு Venn diagram போடலாம் so sum A or B ஓகேங்களா அப்ப எப்படி Venn diagram போட்டிருக்கோம் so சில A வந்து B ஆ இருக்கலாம் ஓகேங்களா so sum A or B னா இதுதான் அந்த sum A or B so it is A and it is B கரெக்ட்டா it is A and it is B நோட் பண்ணிக்கோங்க sum and sum not அப்படின்ற வர words எல்லாமே வந்து we can say it is a indefinite conclusion ஓகேங்களா indefinite conclusion இருக்கும் ஓகேங்களா ஓகே சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி கன்க்ளூஷன் எடுக்கலாம் சோ we have எத்தனை டைப்ஸ் ஆஃப் கன்க்ளூஷன் வரும் அப்படிங்கறத பார்ப்போம் ஓகே போர்ட் தெரியுதா கீழே okay so these are the statements ஓகேவா சோ இப்போ இந்த these are the conclusion okay so இப்போ நம்ம வெச்சிருக்க Venn diagram வச்சு இது நம்ம conclusion கரெக்ட்டா இல்லையா அப்படி நம்ம பார்க்கலாம் so sum B or A கரெக்ட்டா sum B or A நமக்கு இங்க 100% தெரிஞ்சது என்னது இந்த நடுவுல இருக்கக்கூடிய இது வந்து நமக்கு 100% ஷூரா தெரியும் A ல some part வந்து B ஆவும் B ல some part வந்து A வாவும் இருக்கா ஓகே ஏல சம் பார்ட் வந்து B ஆவும் இருக்கு அப்ப B யோட சம் பார்ட் வந்து A வாவும் இருக்கும் தானே சோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் இல்லையா ஓகே அப்ப நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்ட்னு சொல்லலாமா ஓகே நமக்கு 100% இந்த பார்ட் தெரியும் சோ அந்த பார்ட்ல வந்துட்டு ஏவும் B ஆவும் இருக்கலாம் சம் A அதே மாதிரி சம் B யும் A ஆவும் இருக்கலாம் ஓகேங்களா இந்த கன்க்ளூஷன் கரெக்ட் சோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் A or not B ஓகேங்களா சோ இது ஃபர்ஸ்ட் ட்ரிக் போறதுக்கு முன்னாடி டயக்ராம் பார்த்தலாம் சோ இப்ப டயக்ராம்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க சம் A or not B அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இதுல வந்து இந்த A வந்து இந்த B இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ண கூடாது ஏன்னா நமக்கு தெரியாது இந்த பிளாங்க் ரெப்ரசன்டேஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினைட்டா தெரியாது கரெக்டா சோ இந்த பிளாங்க் பார்ட் எல்லாம் பியாவும் இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் ஏவாவும் இருக்கலாம் இதுல கொஞ்சம் பி இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா இந்த பிளாங்க் பார்ட் சோ நமக்கு 100% தெரியாது இந்த பிளாங்க் பார்ட் பத்தி ஓகேங்களா 100% we don't know about the blank part
அப்ப கண்டிப்பா இந்த பிளாங்க் பார்ட் வச்சு நம்ம டெஃபினைட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா அப்ப நம்மளால வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. அதுதான் வந்து பாயிண்ட். ஓகே. சோ அதுக்கு முன்னாடி சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நாட் பி. சோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா? கரெக்டா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்பயுமே என்ன 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 கன்க்ளூஷன் வரும்னு பார்த்திருக்கோம்? பாசிட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும்னு பார்த்திருக்கோம் இல்லையா? சோ நெகட்டிவ் கன்க்ளூஷன் வராது. இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் வராது. ஓகேங்களா? நெகட்டிவ் கன்க்ளூஷன் வராது. நோ நெகட்டிவ் கன்க்ளூஷன். ஓகே? நோ நெகட்டிவ் கன்க்ளூஷன். ஓகேவா? பாசிட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும். நெகட்டிவ் கன்க்ளூஷன் வராது. ஓகே தென் ஆல் ஏ ஆர் பி. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்பவுமே என்ன சொல்லிருக்காங்க? பிளாங்க் பார்ட்ட ரெப்ரசென்ட் பண்ணி தான் சொல்லிருக்காங்க இல்லையா? பிளாங்க் பார்ட்ட ரெப்ரசென்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப பிளாங்க் பார்ட்ல நமக்கு டெஃபினைட்டா என்ன வரும்ன்றது தெரியாது. 100% நமக்கு அதுல என்ன ஷூரா இருக்குன்றது தெரியாது. சோ அதனால இந்த இடத்துல வந்து ஆல் ஏ ஆர் பின்னு நம்மளால சொல்ல முடியாது. வி டோன்ட் ஹாவ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் தம். ஓகேங்களா? சோ அதனால நம்ம கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால சோ ஆல் ஏ ஆர் பின்றதும் ராங் கன்க்ளூஷன் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ எந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்றோம் இப்படி டிஃபைன் பண்ணா மட்டும்தான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். பட் நம்ம இது அப்படியே தமிழ்ல கன்வெர்ட் பண்றோம். சோ எல்லா ஏவும் பி கிடையாதுதான். நேரா பார்க்கும்போதே தெரியுது எல்லா ஏவும் பி கிடையாது. சம் பார்ட் தான் பின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது வேற கொஸ்டின்ல நீங்க பார்க்கும்போது இந்த பிளாங்க் ரெப்ரசன்டேஷன் வச்சுதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதனால அந்த மெத்தட நீங்க எப்பயுமே கத்துக்கோங்க. சிசாட்டை பொறுத்த வரைக்கும் மெத்தட் என்னன்னு தெரிஞ்சா நம்மளால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல எல்லா கொஸ்டினையுமே அட்டென்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ புரிஞ்சதுல சம் ஏ ஆர் பிக்கு எல்லாமே ஓகே. எப்படி கன்க்ளூஷன் வருது, எப்படி டயக்ராம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்டெஃபினைட் வேர்ட்ஸ் சம் அண்ட் சம் நாட்ன்ற மாதிரி டெஃபினைட் வேர்ட்ஸ்ன்றது என்னது? ஆல் இல்லாட்டி நோ. ஓகேங்களா? ஆல்ன்றது கம்ப்ளீட்டா டெஃபினைட்டா நடக்கிறது. நோன்றது கம்ப்ளீட்டா டெஃபினைட்டா நோ. ஓகேங்களா? சோ தட் இஸ் கால்ட் நோ. ஏவோட ரிலேஷன் பி கிடையாது. டெஃபினட்டா இல்ல. ஓகேங்களா? ஏவோட ரிலேஷன் தான் பி அப்படின்றது டெஃபினட்டா ஆமா. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து மீனிங். ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல் ஏ ஆர் பி. ஆல் ஏ ஆர் பி. செகண்ட் ஒன். சோ இப்ப எப்படி டயக்ராம் போடுவோம்? ஆல் ஏ ஆர் எல்லா ஏவுமே பி. கரெக்டா? ஆல் ஏ ஆர் பி இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. ஆல் ஏ ஆர் பி அப்படின்றது திஸ் இஸ் ஏ. எல்லா ஏவும் பி தான். ஓகே. சோ இதுக்கு எப்படி கன்க்ளூஷன் இருக்கலாம்? Some A or B, some B or A. Next, some B or not A. Some B or not A. ஓகே. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா கன்க்ளூஷன் போயிடும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் சம் ஏ ஆர் பி. ஓகேங்களா? சம் ஏ ஆர் பி. சோ இது வந்து பிளாங்க் பார்ட். இது முன்னாடி நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நமக்கு கம்ப்ளீட் ஏ பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? பி ல கொஞ்சம் வந்து ஏ. சோ என்ன என்ன சொல்லிருக்காங்க? சம் ஏ ஆர் பின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ क्वेश्चन என்ன இருக்கு? எல்லா ஏவுமே பி தான். ஓகேங்களா? எல்லா ஏவுமே பியா இருக்கும்போது அந்த கொஞ்சோண்டு ஏ வந்து பியா இருக்கலாம்ல. கரெக்டா? எல்லா ஏவுமே பியா இருக்கும்போது அந்த கொஞ்சம் ஏவும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே TN is the part of தமிழ்நாடு is the part of இந்தியான்னு சொல்றோம் இல்லையா? தமிழ்நாடு is the part of இந்தியான்னு சொல்றோம். கரெக்டா? அதே மாதிரி இந்தியாவோட சம் பார்ட்ல தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் தானே? இந்தியாவோட சம் பார்ட் தமிழ்நாடும் தானே? ஓகேங்களா? ஓகே. சோ தமிழ்நாடோட இந்தியாவோட டிஎன் வந்து இந்தியா தமிழ்நாடுன்றது இந்தியாவோட ஒரு பகுதி. ஓகேங்களா? இந்தியாவோட பகுதி. சோ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு.
இருந்தாலும் இந்தியாவை மீன் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்? தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இந்தியா தானே. இப்ப சம் பகுதி இஸ் ஆஃப் இந்தியா இஸ் தமிழ்நாடு தானே. அப்ப ஏ வந்து பிக்குள்ள கம்ப்ளீட்டா இருந்தாலும் கொஞ்சம் ஏவும் பியோடது தான். அதே மாதிரி சம் பி இஸ் ஆல்சோ டு ஏ தானே. ஓகேங்களா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் அதே தானே. சம் ஃபுல்லா இருக்கும்போது பகுதி வந்து பியா இருக்கலாம், அதே மாதிரி பியோட சில பகுதி ஏவாவும் இருக்கலாம் இல்ல. ஓகே, சோ இந்த மாதிரி வரும்போது நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு வந்து இந்தியாவோட பார்ட் தான், இந்தியாவோட பார்ட் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கு. சோ இந்தியாவோட ஒரு சில பகுதி தமிழ்நாடுன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இது புரிஞ்சுதா? ஓகே, சோ இதுதான் வந்து என்ன இந்த இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? அப்ப சம் ஏ வந்து பியாவும் இருக்கலாம், சம் பி வந்து ஏவாவும் இருக்கலாம். ரெண்டுமே கரெக்டா? ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் சம் பி ஆர் நாட் ஏ, சம் பி ஆர் நாட் ஏ. சோ நமக்கு டைரக்டாவே ஆன்சர் தெரியும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் வராது. சோ சம் பி ஆர் நாட் ஏ. அதுவே நம்ம எக்ஸ்பிளனேஷனாவும் பார்க்கலாம். சம் பி ஆர் நாட் ஏ. சோ இந்த பிளாங்க் பிளேஸ வச்சு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? இங்க ஏதான் இருக்குன்னு டெஃபினைட்டா சொல்ல முடியாது இல்லையா? கரெக்டா? இந்த இடத்துல ஏதா இருக்கு, பி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியாது. we don't have the information about the blank part. ஓகே, சோ அதை வச்சு நம்மளால ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இன்டெஃபினைட் ஸ்டேட்மெண்டா தான் அது இருக்கும். சோ அதனால சம் பி ஆர் நாட் ஏ இஸ் ராங் கன்க்ளூஷன். ஓகே, புரிஞ்சது இல்ல? ஓகே, சோ நெக்ஸ்ட் போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன? ஓகே, சோ இந்த ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ, இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆல் வருதுன்னா, இஃப் ஆல் வருது அப்படின்னா, இஃப் ஆல் ஃபாலோஸ் சம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரூவா தான் இருக்கும். ஓகேங்களா? சம் கன்க்ளூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரூவா தான் இருக்கும். ஆல் ஸ்டேட்மெண்ட்ல சம் கன்க்ளூஷன் ட்ரூவா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா நம்ம போடுறதுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆல் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா சம் வந்து ட்ரூவா தான் இருக்கும், சம் நாட் இல்ல, சம் வந்து ட்ரூவா இருக்கும், சம் கன்க்ளூஷன் ட்ரூவா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நோ ஏ ஆர் பி, நோ ஏ ஆர் பி. ஓகே, சோ இந்த டயக்ராம் எப்படி போடுவோம்? நோ ஏ ஆர் பி, ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. கரெக்டா? நோ ரிலேஷன். கன்க்ளூஷன் எப்படி இருக்கலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சம் ஏ ஆர் பி, செகண்ட் ஒன் சம் பி ஆர் ஏ, தேர்ட் ஒன் no b or a, no b or a, then some a or not b, first one some b or not a, some b or not a. Okay, okay, so first வந்து என்ன சொல்லிருக்காங்க? sum a or b, sum b or a. ரெண்டு இது வந்து என்ன question? It is a negative statement question. Negative statement questionல definitely what is the result? Negative வந்து positive conclusion வந்து வராது. கரெக்டா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல பாசிட்டிவ் கன்க்ளூஷன் வராது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து கன்க்ளூஷன் கிடையாது. ஈஸியா வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நோ பி ஆர் ஏ. கரெக்டா? நோ பி ஆர் ஏ. சோ நோ பி ஆர் ஏ, ஏ வந்து பியா இல்லாதப்ப அப்ப பியும் ஏவா இல்லாம தானே இருக்கும். ஓகேங்களா? ஏ வந்து பியா இல்லாதப்ப அப்ப பியும் என்னவா இருக்கும்? ஏவா இல்லாம தானே இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுக்குமே நோ ரிலேஷன் அப்படின்னா நோ பி ஆர் ஏ. அதுவுமே கரெக்ட் தானே? ஓகே, அதுவுமே கரெக்ட் தானே. ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அப்ப நோ பி ஆர் ஏ இஸ்
ரைட். ஓகேங்களா, அந்த கன்க்ளூஷன் வந்து ரைட். சோ நெக்ஸ்ட் என்ன கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க, சம் ஏ ஆர் நாட் பி, சம் ஏ ஆர் நாட் பி. சோ சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்றது என்ன சொல்லலாம் அப்படின்னா, யூ கேன் சே, சோ இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, எனிமி நேஷனா. ஓகேங்களா, சோ என்ன சொல்லலாம், நோ ரிலேஷன் சொல்லலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். சோ அப்ப இந்தியாக்குள்ள இருக்கிற டெல்லிக்கும் என்ன சொல்லலாம், நோ ரிலேஷன் வித் பாகிஸ்தான் தானே, கரெக்டா. இந்தியாக்குள்ள இருக்கிற சில பகுதிக்கும் நோ ரிலேஷன் தானே, இந்தியா ஃபுல்லா நோ ரிலேஷன்னா இந்தியாக்குள்ள இருக்கிற பார்ட்ஸுக்கும் நோ ரிலேஷன் தானே. அப்ப தமிழ்நாடு எடுத்துக்கலாம், தமிழ்நாடுக்குமே வந்து நோ ரிலேஷன் தானே, கரெக்டா. சோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரிலேஷன் இல்ல, ஏவுக்கும் பிக்கும் ரிலேஷன் இல்லாதப்ப ஏக்குள்ள இருக்கிற சில பார்ட் மட்டும் பி கூட ரிலேஷன் இருக்குமா, இருக்காது இல்ல. ஓகே, அதேதான் இது. ஓகேங்களா, சோ அப்ப பி குள்ள இருக்க சில பார்ட்ஸ்க்கு மட்டும் ஏ கூட ரிலேஷன் இருக்குமா, கிடையாது இல்ல. ஓகே, சோ சம் ஏ ஆர் நாட் பி, சம் பி ஆர் நாட் ஏ இஸ் த ரைட் கன்க்ளூஷன். இதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் நோ இஸ் ட்ரூ, நோன்றது ட்ரூவா இருக்கு, அதாவது டெஃபினைட் ஸ்டேட்மெண்டா இருக்கு இல்லையா, நோன்றது கம்ப்ளீட்டா இட்ஸ் a definite statement. அப்ப நோ ட்ரூவா இருக்கும்போது சம் நாட் வந்து ஆல்வேஸ் ட்ரூ தான், சம் நாட் வந்து ஆல்வேஸ் ட்ரூ தான். இப்ப எப்படி பார்த்தோம், இங்க வந்து ஆல் இருக்கும்போது சம் இஸ் ஆல்வேஸ் ட்ரூன்னு பார்த்தோமா, அதே மாதிரி நோ இருக்கும்போது சம் நாட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, சம் நாட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இட் இஸ் ஒன் பாயிண்ட். ஈஸியா நம்ம வந்து கன்க்ளூட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்தா ஒரு கன்ஃபியூசனான ஒரு டாபிக், ஒரு கொஸ்டின். ஓகே, வாட் இட் இஸ், சம் ஏ ஆர் நாட் பி, சம் ஏ ஆர் நாட் பி. எப்படி டயக்ராம் போடுவீங்க, சம் ஏ ஆர் நாட் பி. என்ன சொல்லலாம், சம் ஏ ஆர் நாட் பி. ஓகேங்களா, பி யோட சில பகுதி நாட், இட் இஸ் நாட் பி. ஓகேங்களா, ஓகே. சோ நமக்கு பி பத்தி இங்க எதுவுமே தெரியாது, பி பத்தி எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன, சம் பி ஆர் சம் பி ஆர் சம் ஏ ஆர் நாட் பின்ற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா, இந்த சின்ன டாட் வந்து, இந்த டாட் வந்து நாட் பி அப்படின்ற விஷயம் மட்டும் தான் இந்த கொஸ்டின்ல நமக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த விஷயம் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, அது என்ன சொல்லலாம், இட் ஹாஸ் நோ கனெக்ஷன் டு பி அப்படின்னு சொல்லலாமா, இட் ஹாஸ் நோ கனெக்ஷன் டு பி. ஓகே, இட் ஹாஸ் நோ கனெக்ஷன் டு பி. அண்ட் ரிமைனிங் பார்ட் இதெல்லாம் வந்து டெஃபினட்டா நமக்கு என்னன்னே தெரியாது, பிளாங்க் பார்ட்ட நோ ரிலேஷன் எதுவுமே நமக்கு வந்து தெரியாது, we have no information about that. ஓகே, சிம்பிளா. ஓகே, கன்க்ளூஷன் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன் சம் ஏ ஆர் பி, சம் ஏ ஆர் பி. செகண்ட் ஒன் சம் பி ஆர் நாட் ஏ, சம் பி ஆர் நாட் ஏ. தேர்ட் ஒன் சம் பி ஆர் ஏ, சம் பி ஆர் ஏ. கீழே போர்ட் தெரியுதா, தெரியலையா, சம் பி ஆர் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப என்ன சொல்லிருக்காங்க, சம் ஏ ஆர் பி, இட் இஸ் அ
நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் தான் வரும். இது பாசிட்டிவ் கன்க்ளூஷன், இட் இஸ் ராங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னோட கன்க்ளூஷன் அது வச்சு ராங்னு சொல்லிட்டோம். செகண்ட் ஒன் என்ன, சம் பி ஆர் நாட் ஏ. ஓகேங்களா, இங்க நமக்கு வந்து பியோட இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஓகேங்களா, பியோட இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஒரே ஒரு குட்டி பார்ட் வந்து இருக்கு. அது வந்து என்ன சொல்லுது, ஏக்கு கனெக்ஷன் இல்ல, ஏல ஒரு சின்ன பார்ட் வந்து பி கிடையாது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பி பத்தி நமக்கு எதுவுமே சொல்லல. ஓகேங்களா, சம் பி ஆர் நாட் ஏன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லல. ஓகேங்களா, நமக்கு இந்த டாட் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. பி பத்தின இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா நமக்கு கிடையாது. ஓகேங்களா, சோ பி பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கம்ப்ளீட்டா கிடையாது. சோ அதனால இட் இஸ் ராங். நம்மளால ஆன்சர் பண்ணவே முடியாது டெஃபினைட்டா. சோ இன்டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, தென் சம் பி ஆர் ஏ. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, சம் பி ஆர் ஏன்னு சொல்லிருக்காங்க. சோ நமக்கு பி பத்தி இன்ஃபர்மேஷனே கிடையாது. we have no info about the பி. அதனால பி பத்தி நம்ம சொல்லவே முடியாது. சோ இதுவுமே ராங் கன்க்ளூஷன் தான். இதுவுமே ராங் கன்க்ளூஷன் தான். இதுவுமே ராங் கன்க்ளூஷன் தான். ஓகே, சோ அப்ப ரைட்டான கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாட் வில் பி த ரைட் கன்க்ளூஷன்? மேபி we have some possibility. எந்த மாதிரியான பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னா, சோ ஏ பத்தில ஏல இது வந்து பி இல்லைன்னு சொல்லியாச்சு, நாட் பி. ஆனா பி வந்து சம்வேர் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கலாம். ஓகேங்களா, அது இன்டெஃபினைட்டா நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இன்டெஃபினைட்டா நம்ம சொல்ல முடியும். சோ அது வந்து நம்மளால இங்க கன்க்ளூடே பண்ண முடியாது. பட் அட்வான்ஸ்டா நம்ம பார்க்கும்போது, இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கும்போது இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு we have எக்ஸாம்பிள், அதை வச்சு நம்ம பார்ப்போம். சோ இப்போதைக்கு நம்ம பேசிக்க மட்டும் கவர் பண்ணுவோம். ஓகேவா, புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சதுல? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். ஓகே, so next we going to see the questions. ஓகேவா, எழுதிக்கோங்க question. Statement. First statement, some apples or bananas. எல்லாமே புரிஞ்சது இல்ல? அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லா கிளியர் தானே? எப்படி வந்து நம்ம வென் டயக்ராம் போடுறோம், அண்ட் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம், டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இன்டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி நம்ம கன்க்ளூட் பண்றோம், இது எல்லாமே புரிஞ்சிருச்சு இல்ல? எதுவும் டவுட்ஸ் இல்ல? கிவ் மீ a thumbs up. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கோங்க. ஓகே, ஓவியா நவதன் உங்களுக்கும் புரிஞ்சது இல்ல? Some apples are bananas. Some apples are bananas. All bananas are grapes. All bananas are grapes. All bananas are grapes. Conclusion, some apples or grapes. Some apples or grapes. Second one, all apples are bananas. All apples are bananas. நம்ம எதுக்கு மட்டும் தான் வென் டயக்ராம் வரையணும்? we have to draw the Venn diagram. எதுக்கு மட்டும்? ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும். ஒன்லி ஃபார் த ஸ்டேட்மெண்ட், நாட் ஃபார் த கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் கன்க்ளூஷன் நம்ம கொடுக்க போறோம். ஓகே, சோ ஆப்ஷன்ஸ் இதுல எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் follows. Option B, only two follows. Option C, both 1 and 2. Conclusion follows. Conclusion follows. Option D, neither 1 nor 2. Conclusion follows. இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் வரும். இது மட்டும் ஃபுல்லா போட்டுக்கோங்க. அடுத்ததுலாம் ஷார்ட் ஃபார்ம் எழுதி. ஓகே, ஓகே, சோ நம்ம வென் டயக்ராம் போட்டுடலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க?
some apples or bananas. Some apples or bananas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So அப்போ what? It is apple. It is banana. Okay. So center பார்த்தா என்ன? Some apples or bananas. Correct? Some apples or bananas. Next என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க? All bananas are grapes. அப்ப all bananas grapesனா எப்படி டயகிராம் வரைவோம்? இப்படிதானே வரைவோம். ஓகே. All bananas are grapes. ஓகேங்களா? எல்லா பனானாஸும் இங்க என்ன? grapes. ஓகே. அப்ப இந்த பார்ட் என்ன? ஆப்பிளோட grapes கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாமா? ஓகேங்களா? Okay. So this is the diagram. Okay. This is the diagram. Okay, so conclusion பார்ப்போம். So some apples are grapes. Some apples are grapes. Correct? Some apples are grapes. Okay? ஏன்னா பனானால some part ஆப்பிளா இருக்கும்போது கிரேப் குள்ள இருக்க பனானாவோட பார்ட் ஆப்பிளுக்கும் கிரேப்புக்கும் some part இருக்கும் இல்லையா? ஓகே. ஏன்னா கிரேப் குள்ளதான் பனானா இருக்கு. டயகிராம் வச்சு நம்ம சொல்லிடலாம். கிரேப் குள்ள பனானா இருக்கு. அப்ப ஆப்பிளோட some part also connected with grapes. அப்ப first one வந்து correct conclusion. Okay. Second conclusion என்ன? All apples are bananas அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? So apple பத்தின இந்த black part ஓட information நமக்கு கிடையாது. ஓகேங்களா? We don't have the information about the blank part. Black part ஓட information கிடையாது. So அப்ப நம்மளால definite ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? ஓகேங்களா? சோ எல்லா ஆப்பிள் பார்ட்டும் பனானாஸா இருக்க முடியும். நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? சோ அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அப்ப which answer is right? First one is the right answer. புரிஞ்சது இல்ல? ஈஸியா இப்ப. சோ இந்த क्वेश्चंस முன்னாடியும் பார்த்திருப்பீங்க. எவ்வளவோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் இல்லையா? சோ இப்ப ஈஸியா புரியும் இல்லையா? அந்த மெத்தட்ஸ் நம்ம எப்ப லேர்ன் பண்றோமோ அப்பவே ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா. ஓகே. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. Statement. No paper is book. No paper is book. No paper is book. Second statement. Some books are pencils. Some books are pencils. Conclusion. First one, some papers are pencils. Some papers are pencils. Second one, some papers are books. Some papers are books. Third one, no pencil is paper. No pencil is paper. No pencil is paper. Option 1. Option A. Only 1 and 2 conclusion follows. Option B. Only 2 conclusion follows. Option C. 1, 2, 3 conclusion follows. And option D, none of the conclusion follows. None of the conclusion follows. Okay, diagram போடுவோமா? No paper is book. First என்ன சொல்லிருக்காங்க? No paper is book. புக்குக்கும் பேப்பருக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. No paper is book. Paper, book. So next statement என்ன சொல்லிருக்காங்க? Some books are pencils. Some books are pencils. Correct? இதான diagram. Okay? Some books are pencils. இதுதான் diagram. Okay? So conclusion பார்ப்போம். So some papers are pencils. Some papers are pencils. இங்க பேப்பருக்கும் பென்சிலுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? எந்த ரிலேஷனுமே கிடையாது. கரெக்டா?
நோ டைரக்ட் ரிலேஷன். ஓகேங்களா, எந்த ரிலேஷனுமே கிடையாது அப்படின்னா அப்ப எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா வராது இல்ல. ஓகேங்களா, எந்த நோ ரிலேஷன், நோ பேப்பர் ஆர் பென்சில்ஸ் தான் அதுவுமே. ஓகேங்களா, அப்ப பென்சிலும் கிடையாது, பேப்பருக்கும் எந்த ஒரு டைரக்ட் ரிலேஷனுமே கிடையாது. சோ ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். சோ சாரி, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து ராங். சோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன், சம் பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ். சம் பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ். சோ பேப்பருக்கும் புக்குக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. அதுவும் இல்லாம நோ, இது வந்து நோ ஸ்டேட்மெண்ட். பேப்பரும் புக்கும் என்னது, இட் இஸ் a நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு பாசிட்டிவ் ஆன்சர் கண்டிப்பா வராது. ஓகே, சோ அப்ப செகண்ட் கன்க்ளூஷனும் ராங் தான். சோ நெக்ஸ்ட் என்ன, நோ பென்சில் இஸ் பேப்பர். நோ பென்சில் இஸ் பேப்பர். சோ இப்ப எதை சொல்றாங்க, பென்சிலுக்கும் பேப்பருக்கும் தான் சொல்றாங்க. சோ பென்சிலுக்கும் பேப்பருக்கும் ஆல்ரெடி பார்த்ததுதான், we have no direct relation to the pencil and paper. சோ அப்ப என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ராங் தான். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ராங் தான். சோ இந்த மாதிரி டைரக்ட் ரிலேஷன் இருக்காததுக்கு என்ன மாதிரி வரலாம் அப்படின்னா, சோ சம் பென்சில் அந்த சோ இன்னொரு கொஸ்டின்ல பார்ப்போம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து டைரக்டா புரியுது. இன்னொரு கொஸ்டின்ல பார்ப்போம். ஓகே, பேப்பருக்கும் புக்குக்கும் நோ ரிலேஷன். அதே மாதிரி பேப்பருக்கும் பென்சிலுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா, டைரக்ட் கனெக்ஷனுமே கிடையாது. சோ அதனால மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே இங்க, மூணு கன்க்ளூஷனுமே இங்க ராங் தான். சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். புரிஞ்சுதா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். சோ நெக்ஸ்ட் வந்து 2022 ஓட ஒரு क्वेश्चन பார்ப்போம். 2022 ஓட ஒரு क्वेश्चन. சோ क्वेश्चन வந்து எழுதிக்கோங்க. சோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்து தான் எப்பயுமே யூபிஎஸ்சில கேட்பாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இந்த சிலாபிசம் பத்தி. ஓகேங்களா, எழுதிக்கோங்க. Two statements followed by four conclusion. Two statements followed by four conclusion. Two statements followed by four conclusion are given below. You have to take the statements. You have to take the statements to be true, even if they seem to be, even if they seem to be at variance from commonly known facts. At commonly known facts. Of commonly known facts. Read all the conclusions. Read all the conclusions and decide which of the given conclusion, which of the given conclusion which of the given conclusion logically follows or follow from the statement or follow from the statements disregarding the commonly known facts. Disregarding the commonly known facts. Okay, disregarding the commonly known facts. ஓகே, சோ திஸ் இஸ் த அந்த பேராகிராஃப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலாபிசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. லாஜிக்கா இருக்கும், லாஜிக்கலா இல்லாமலும் இருக்கும், ட்ரூவா இருக்கும், ஃபால்ஸா இருக்கும், வேரியன்ஸா இருக்கும், சோ இல்லாஜிக்கலா கூட இருக்கும். அதை வச்சு நீங்க ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் பென்ஸ் ஆர் புக். ஸ்டேட்மெண்ட் 1, ஆல் பென்ஸ் ஆர் புக். Statement 2, no chair is a pen. No chair is a pen. Conclusions. Conclusion 1, all chairs are books. All chairs are books. Conclusion 2, some chairs are pens. Some chairs are pens. Conclusion 3, all books are chairs. All books are chairs. Conclusion 4, no chair is book. No chair is book.
no chair is book. Options are என்ன? Option A, only one. Only one follows. Option B, only two follows. Option C, only 3 and 4. Sorry, 3 and 4 follows. Option D, none of the conclusion follows. None of the conclusion follows. 2022 order UPSC question. Okay. Question repeat பண்ணட்டுமா? So two statements followed by 4 conclusion are given below. You have to take the statements to be true even if they seem to be at variance from commonly known facts. Read all the conclusions and decide which of the given conclusion logically follows or follow from the statements disregarding the commonly known facts. Okay, so இப்ப diagram போட்டுடலாம். ஓகேவா? So diagram என்ன? All pens are books. All pens are books. எல்லா பென்னும் book. கரெக்டா? All pens are books. Next statement என்ன? No chair is a pen. Correcta? No chair is a pen. No chair is a pen. It is a diagram. Okay? No chair is a pen. So first conclusion. All chairs are books. இங்க chairக்கும் bookக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? chairக்கும் புக்குக்கும் டைரக்ட் ரிலேஷன் கிடையாது இல்லையா? நோ டைரக்ட் கனெக்ஷன். ஓகே, புக்குக்கும் சேருக்கும் டைரக்ட் கனெக்ஷனே கிடையாது. பெண்ணுக்கும் சேருக்கும் தான் கனெக்ஷன். அதுவே வந்து நோ கனெக்ஷன் தான். ஓகேங்களா? அப்ப புக்குக்கும் சேருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்லுவோம்? எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாதப்ப இட் இஸ் வாட்? ஆல் சேர்ஸ் ஆர் புக்ஸ்ன்றது ராங் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட், சம் சேர்ஸ் ஆர் பென். சம் சேர்ஸ் ஆர் பென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பென்னுக்கும் சேர்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? நோ கனெக்ஷன் இருக்கு. சோ நோனா இட் இஸ் a நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா கன்க்ளூஷனும் நெகட்டிவா தானே வரணும். ஆனா இங்க பாசிட்டிவா வந்திருக்கு. அப்ப இதுவுமே வந்து வாட்? ராங். ஓகேங்களா? ராங் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட், ஆல் புக்ஸ் ஆர் சேர்ஸ். ஆல் புக்ஸ் ஆர் சேர்ஸ். மறுபடியும் புக்குக்கும் சேருக்கும் தான் கனெக்ட் பண்றாங்க. சோ தேர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன். அப்ப இதுவுமே கிடையாது. அண்ட் நோ சேர் இஸ் புக். நோ சேர் இஸ் புக். அகைன் என்ன பண்றாங்க? சேருக்கும் புக்குக்கும் தான் கனெக்ட் பண்றாங்க. நோ சேர் இஸ் புக். சோ வாட் இஸ் த ஆன்சர்? 4. ஓகேங்களா? Option D is the right answer. None of the conclusion follows. Okay, எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல UPSC question. ஓகேவா? இதுதான் வந்து UPSC 2022 ஓட question. ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சது இல்ல? லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? இந்த no chair is book ஆகனா. ஓகே, சோ புக்குக்கும் சேருக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது இல்லையா? சோ டைரக்ட் ரிலேஷன், டைரக்ட் கனெக்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? டைரக்ட் ரிலேஷன் இல்லாதப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நோவும் கிடையாது, ஆலும் கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப எந்த ஒரு ரிலேஷன் இல்லாதப்ப நோ சாரஸ் புக் தான், ஆல் சாரஸ் புக்ன்றதும் ராங் கன்க்ளூஷன் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? ரெண்டு சேருக்கும் புக்குக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷனுமே கிடையாது, டைரக்ட் ரிலேஷன் கிடையாது, கனெக்ஷனே இல்ல. பெண்ணுக்கும் சேருக்கும் மட்டும்தான் கனெக்ஷன். அதனால we have no relation here. பட் அந்த ஆப்பிள் பனானா கிரேப்ஸ்ல ஆப்பிளுக்கும் பனானாக்கும் ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி கிரேப் வந்து பனானாக்குள்ள டைரக்ட் கனெக்ஷன் இல்லைனாலுமே பனானா இஸ் இன்சைட் த கிரேப்ஸ் அப்படின்றதுனால ரிலேஷன் இருந்துச்சு. இங்க எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது இல்லையா? சோ அதனால இட் இஸ் ராங் கன்க்ளூஷன். ஓகேங்களா? எந்த ஒரு டைரக்ட் ரிலேஷனுமே இல்லாததுனால இட் இஸ் ராங் கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே, சோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, சோ இந்த क्वेश्चन புரிஞ்சது இல்ல? இதுல எதுவும் டவுட்ஸ் இல்ல? ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन.
உங்களுக்கும் சிலாபிசம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸும் இருந்திருக்கும். உங்களுக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் டவுட்ஸ்ல கேளுங்க. நான் சொல்றேன். அண்ட் 2 ஹோம் ஒர்க் சம். இது 2மே வந்து ஹோம் ஒர்க் சம் ஆர் உங்களுக்கு ஒர்க் ஒர்க் சம். ஸோ பாருங்க. பார்த்து இந்த ஹோம் ஒர்க் சம் மட்டும் போட்டு எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா இல்லையான்றது மறக்காம சொல்லுங்க. அண்ட் என்னோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ லிமிடெட் சீட் தான். சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஹோம் ஒர்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. Until then, bye from Harini.